بسم الله الرحمن الرحيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا تجعلوا بيوتكم مقابر إن الشيطان ينفر من البيت الذي يقرأ فيه سورة البقرة. رواه مسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, நாயகம் முதல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாக்கியம் நிறைந்த நல்லுபத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கற்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு தெரிவிக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளைமறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக என்று இந்த நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, அடுத்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஜஅலூ புயூதக்கும் மகாபிரா, உங்களுடைய வீடுகளை மண்டலிகளாக ஆக்கி விடாதீர்கள். இன்ன ஷைத்தான் யன்ஃபிரு மினல் பைத்தில் லதீ யக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்ரா, எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அங்கிருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான் என்ற செய்தியை சொன்னார். இந்த ஹதீஸில் உங்களுடைய மன்னரைகளாக உங்களுடைய வீடுகளை ஆக்கி விடாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. மன்னரைகளில் எந்த இபாதத்துகளும் நடைபெறுவதில்லை. பரதான காரியங்கள், எந்த இபாதத்துகளும் எங்கு நடைபெறாது, மன்னரையில் நடைபெறாது. அதே போல இபாதத்துகள் நடக்காத இல்லமாக உங்களுடைய வீடுகள் ஆக்காதீங்க. உங்கள் வீடுகள் இபாதத்துக்கு உண்டான இடமாக ஆக்குவாங்க. பருது தொழுக பள்ளியில உபரியான வணக்கங்களை எல்லாம் எங்கதான் தொழுகணும்? வீட்டுக்கு தான் தொழுகணும். சுன்னத்து, நஃபீலு மற்ற எல்லா உபரியான வணக்கங்களையும் எங்கதான் ஸல்லல்லாஹு தொழுவாங்க? வீட்டுல தான் தொழுவாங்க. அப்பட வீடு என்பதை இபாதத் செய்யக்கூடிய இடமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதே போல உங்களுடைய வீடுகளில் சூரத்துல் பக்ரா ஓதிக்கொள்ளுங்கள். அப்படி சூரத்துல் பக்ரா ஓதுவதனால் ஷைத்தான் விரண்டோடுகிறான். சூரத்துல் பக்ரா என்பது சின்ன அத்தியாயம் அல்ல, குர்ஆனில் மிகப்பெரிய அத்தியாயம். கிட்டத்தட்ட 2.5 ஜுசுக்களை கொண்ட அத்தியாயம் அது. 2 ஜுசு, 30 ஜுசுல 2 ஜுசுடைய அளவை கொண்ட சூரத்துல் பக்ரா. சூரத்துல் பக்ரா அப்படிங்கிற அந்த அத்தியாயத்தை உங்க வீட்டுல ஓதுனீங்கன்னா ஷைத்தான் விரண்டோடுகிறான். அப்படின்னா பெரிய அமலை செய்யும் பொழுது ஷைத்தான் பக்கத்துல நிக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்தி. இந்த ஹதீஸ் முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அதற்கு அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இக்ரஉ அல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஓதுங்க. யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபி, அது அந்த குர்ஆன் நாளை மறுமை நாளில் அவருக்கு பரிந்துரைக்கக்கூடியதாக அது வரும். குர்ஆனை ஓதுங்க. அந்த குர்ஆன் நாளை மறுமை நாளையில யார் ஓதினாரோ அவருக்கு பரிந்துரைக்கக்கூடியதாக வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இக்ரஉ அஸ்ஸஹரவைன், 2 ஒளிச்சுடர்களை ஓதுங்கள். 2 ஒளிச்சுடர்களை ஓதுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன 2 ஒளிச்சுடர்கள்? அல் பக்ரா வ சூரத்துல் ஆல இம்ரான். சூரத்துல் பக்ராவும் சூரத்துல் ஆல இம்ரானும் ஒளிச்சுடர்கள் என்று பிரகாசிக்கக்கூடியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த 2ஐயும் நீங்கள் ஓதுங்க. ஏன் அப்படின்னா, ஃபைன்னஹா தஅதியானி யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளையில் அந்த 2 சூறாக்கள் வரும். கஅன்னஹுமா கமாமத்தான், அந்த 2 சூறாக்களும் உங்களுக்கு மேகம் தருவதை போல மேகங்களாக வருவது. மேகம் தருவதை போல மேகங்களாக வருவது. அவகாயாத்தானி, அது 2ம் நிழல் தரக்கூடியதாக பொருளாக வருவது. நிழல் தரக்கூடியதாகவும் மேகமாகவும் அது வரும். أو فرقان من طير صواف تحاجان عن أصحابهما, அல்லது பறவைகள் கூட்டமாக அணி அணியாக வருவது. ஒரு மேகமாக வரும், அல்லது நிழல் தரக்கூடியதாக வரும். பறவைகளை போல அணி அணிகளாக
அது வரும், வந்து என்ன பண்ணும், உங்களுக்காக வேண்டி அல்லாஹ் இடத்துல வாதாடும். அது உங்களுக்காக தஹாஜானி அந்த சஹாபிகுமா, அதை ஓதியவர்களுக்காக வேண்டிய அந்த 2 சூறாக்களும் அல்லாஹ் இடத்துல வாதாடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இக்ரவு சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவை நீங்கள் ஓதுங்கள். ஃபஇன் அஹதஹா பரக்கா, அதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஓதுவதற்காக வேண்டிய உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி எடுத்துக்கொள்வது பரக்கத்தை ஏற்படுத்தும், அருள்வளத்தை ஏற்படுத்தி தரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். யார் அந்த சூறாவை ஓதுவதை விட்டு விடுகிறாரோ அவருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். எடுத்துக்கொண்டு ஓதக்கூடியவர்களுக்கு பரக்கத்தையும், ஓதாமல் விட்டு விடக்கூடியவர்களுக்கு என்ன ஏற்படும், நஷ்டத்தையும் அது ஏற்படுத்தி தரும். சோம்பேறிகளால் அதை ஓத முடியாது. என்ன சூரா பெருசு, சூரா ரொம்ப பெருசு. சோம்பேறித்தனமுடையவர்களால் என்ன பண்ண முடியாது, அந்த சூறாவை அதை ஓத முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவர் சூரத்துல் பக்ரா அது உயர்தரமானது, கண்ணியமானது, நாளை மறுமை நாளில் பரிந்துரைக்கக்கூடியது, அல்லாஹ்விடத்துல சிபாரிசு செய்யக்கூடியது, நமக்காக வேண்டி வாதாடக்கூடியது என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அந்த சூறாவை ஓதினால் ஷைத்தான் விரண்டோடுகிறான். ஓதக்கூடியவர்கள் அதை ஓதிக்கொள்ளட்டும் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அதே போல இன்னொரு ஹதீஸ், இதே போல ஹதீஸ் வருது. அதுல என்ன வருதுன்னா, இந்த 2 சூறாக்களும் நாளை வறுமை நாளையில் ஓதியவரும் அந்த சூறாவை ஓதி அந்த 2 சூறாக்களுமே வரும். எப்படி மேகங்களாக, நிழல் தரக்கூடியதாக, அதே போல அணி அணியாக பறவைகள் வந்து வருவதை போல 2 அணிகளாக 2 பறவை கூட்டங்களாக அது வரும். யாருக்கு அப்படின்னா, அந்த குர்ஆனை ஓதி அதன்படி அமல் செய்தவருக்கு வரும் அப்படின்னு வரும். மேல வெறும் குர்ஆனை ஓதியவருக்கு வருகிறது. இங்க ஓதி யார், அந்த சூறாவில் உள்ள சட்டங்கள் இருக்கின்றன, வரலாறுகள் இருக்கின்றன, தடுக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன, நிறைய விஷயங்கள், 1000 ஏவல்களும் 1000 தடுப்புகளும் இருக்கின்றது. இந்த பெருமக்கள் எல்லாம் சொல்றாங்க. அந்த சூறாவில், அந்த சூறாவை யார் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு அந்த 2 சூறாக்களும் இந்த நிலையில் வந்து அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யும். மேகங்களாக, பறவை கூட்டங்களாக, நிழலாக வந்து பரிந்துரை செய்யும் என்று நபிகள் நாயகம். பரிந்துரை மட்டுமல்ல, வாதிலும் அல்லாஹ்விடத்தில் இவன் என்னை ஓதினான், இவனோடு நான் பயணித்தேன் வாழ்க்கையில், தினமும் பக்ராவை ஓதுவான், தினமும் ஆலை இம்ரானை ஓதுவான் என்று அந்த 2 சூறாக்களும் அல்லாஹ்விடத்தில் வாதிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றக்கூடிய செய்தி. வல்லல்லாஹு நம் அனைவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலில் வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவான்.